சிவகங்கை மாவட்டம் இளையான்குடி பகுதியைச் சேர்ந்தவர் அர்ஷத். இவர் சென்னையில் உள்ள கார்மெண்ட்ஸில் தங்கி வேலை பார்த்து வருகிறார். வழக்கமாக கம்பெனி தொடர்பாக பணம் டெபாசிட் செய்ய வேண்டுமானால் அர்ஷத் தான் வங்கிக்கு செல்வார். சம்பவம் நடந்தன்று வழக்கம் போல கார்மெண்ட்ஸ் உரிமையாளர் 3 லட்சம் கொடுத்து டெபாசிட் செய்ய சொல்லி அனுப்பியிருக்கிறார். இதற்காக பணத்தோடு வந்த அர்ஷத் சென்னை தீநக ஜிஎன் செட்டி தெருவில் இருக்கும் SBI வங்கி ATM மையத்திற்கு வந்திருக்கிறார். கூட்டமாக இருப்பதால் டெபாசிட் செய்வதற்காக வரிசையில் நின்று கொண்டிருந்த போது காவலர் சீருடையில் வந்த ஒரு நபர் அர்ஷத்தின் கையில் இருந்த பணத்தை பார்த்திருக்கிறார். எதற்காக இவ்வளவு பணம், இது என்ன ஹவாலா பணமா என கேட்டு மிரட்டி அவரை தனியாக அழைத்து வந்திருக்கிறார். கேஸ் போட்டு விடுவேன் என அந்த நபர் மிரட்டிய மிரட்டலால் அர்ஷத் அரண்டு போக 50,000 கொடுத்தால் விட்டு விடுகிறேன் என சொல்லவே அர்ஷத்தும் 50,000 கொடுத்துவிட்டு மீதி பணத்தோடு அலுவலகம் வந்து சேர்ந்திருக்கிறார். இது தொடர்பாக காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டுள்ள நிலையில் வழக்கு பதிவு செய்த போலீசார் தீவிர விசாரணை நடத்தி வருகிறார்கள். சென்னையில் போலீஸ் காஸ்டியூமை பார்த்து பதறிப்போய் பணத்தை பறிகொடுத்திருக்கிறார்கள் என்றால், மதுரையிலும் மஃப்டியில் வந்து லட்சக்கணக்கில் சுருட்டியிருக்கிறார் ஒரு டிராமா ஆர்டிஸ்ட். மதுரை மாவட்டம் கும்பகோணம் அண்ணா அக்ரஹாரம் பகுதியில் தனியார் நிறுவனம் ஒன்று இயங்கி வந்திருக்கிறது. அந்த நிறுவனத்தில் முருகன் என்பவர் கலெக்ஷன் ஏஜென்டாக வேலை பார்த்து வருகிறார். வெளியூர்களுக்கு சென்று கம்பெனிக்கு வரவேண்டிய பணத்தை வாங்கி வருவதுதான் அவரது வேலை. சம்பவத்தன்றும் கலெக்ஷனுக்காக சென்றவர் கையில் 1.5 லட்சம் ரூபாய் பணத்தோடு மதுரைக்கு திரும்பியிருக்கிறார். ஒரு சிறிய பையில் மொத்த பணத்தையும் வைத்துக் கொண்டு மதுரை மேலமாசி வீதி கோபாலன் கொத்தன் தெரு பகுதியில் வேகமாக நடந்து சென்று கொண்டிருந்தவரை ஒரு டிப்டாப் ஆசாமி திடீரென நிறுத்தியிருக்கிறார். நான் போலீஸ் என அறிமுகப்படுத்திக் கொண்ட அந்த நபர், உன்னை பார்த்தால் சந்தேகமாக இருக்கிறது, பையில் என்ன வைத்திருக்கிறாய் என கேட்டதோடு எடுத்த இடுப்பில் அடித்திருக்கிறார். இதனால் நடுங்கி போன முருகன் பணம் வைத்திருப்பதாக சொல்ல அதை வாங்கி சோதனை செய்திருக்கிறார் அந்த ஆசாமி. சோதனை முடிந்ததும் கிளம்பு என அனுப்பிவிட்டு அவர் அந்த இடத்திலிருந்து சென்று விட்டார். வாங்கிய அடியில் காதுக்குள் சுற்றிய ரீங்காரம் கொஞ்சம் சாந்தமான பின்தான் முருகனுக்கு சுயநுணைவே திரும்பியிருக்கிறது. உடனே பையை திறந்து பார்க்க அவர் எதிர்பார்த்தது போலவே பணம் இல்லை. உடனே காவல் நிலையத்தில் புகார் கொடுத்திருக்கிறார். சிசிடிவி காட்சிகளை அடிப்படையாக வைத்து விசாரித்த போலீசார் ஒரு வழியாக குற்றவாளியை மடக்கி பிடித்திருக்கிறார்கள். அவரிடம் நடத்திய விசாரணையின் போதுதான் அவர் ஒரு டுபாக்கூர் போலீஸ் என்பது தெரிய வந்திருக்கிறது. இந்த வழிப்பறி வேலையை செய்தவர் ஹரிகிருஷ்ணன். மேடை நாடகங்கள் சைட் ரோடில் நடிப்பதை வழக்கமாக வைத்திருக்கிறார். மேடையில் மட்டுமல்லாமல் நிஜ வாழ்க்கையிலும் பல கெட்டப்புகளை போட்டு சிறைக்கு சென்றவர் என்பதும் தெரிய வந்தது. சில மாதங்களுக்கு முன் தன்னை GST அதிகாரி என சொல்லி பண மோசடியில் ஈடுபட்டதால் கைதாகி சிறைக்கு சென்றவர். தற்போது விடுதலையாகி வெளியே வந்ததும் உள்ளங்கை அரிக்கவே போலீஸ் அதிகாரி கெட்டப்பில் வந்து வழிப்பறி செய்திருக்கிறார். இயல்பாகவே நாடக நடிகர் என்பதால் அந்த பாத்திரமாகவே மாறிவிடும் ஹரிகிருஷ்ணன் மீது அவ்வப்போது யாருக்கும் சந்தேகம் வருவது இல்லை. ஹரிகிருஷ்ணனை 2வது முறையாக கைது செய்த போலீசார் சிறைக்கு அனுப்பியிருக்கிறார்கள்.